ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கர் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிஎல் பிக் சீரிஸோட ஃபைனல் எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கர் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சென்ட் அவங்க அப்பா பக்கத்தில் தான் இருக்கான். அவங்க அப்பா இப்போ கண் முழிச்சோன்னே சென்ட்டை பார்க்க இவன் சொல்கிறான், கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கன்ட்டு. அப்போ அவங்க அப்பா ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இவனும் என்னென்னு கொஞ்சமாக கேட்டால் அவங்க அப்பா கேமரான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹவுஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ இவன் அதை எதை பற்றி சொல்கிறாருங்கிற மாதிரி இவன் கேட்டுட்ருக்கான். இன்னொரு பக்கம் கேஸான காட்டினாங்கன்னா மாதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த 2010 மார்க்கெட் போகும்போது அந்த லெட்ரு வந்து அப்படியே ஒவ்வொருத்தங்கிட்ட கைமாறிட்டு இருந்துச்சான். ஸோ அந்த லெட்ரு வந்து யார் கொடுத்தாங்கன்னு தெரில, மார்க்கெட்லேருந்தே இவங்க கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ரேவுமே சொல்கிறான், அப்போனா இவங்க அம்மா பற்றி, இவங்க அம்மா மூடனில் இருக்காங்க, அப்புறம் இவங்க அம்மா அப்பாவை பற்றி பர்ஃபெக்டாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க தான் அந்த லெட்ரு கொடுத்துருக்காங்க. அப்படி தெரிஞ்சவங்க வேறு யார், இவன் சென்ட்டோட அப்பாவும் அங்குளும் தானே. ஸோ அவங்க 2 பேரில் ஒருத்தங்க தான் பண்ணியிருக்கணும்னு யோசிக்க ரே சொல்கிறான், ஒரு வேளை அவங்க 2 பேர் கூடமே பண்ணியிருக்கலான்ட்டு. அப்போ தான் தவன் பார்க்குறான், அச்சோ அந்த லெட்ரு வரை இவன் சென்ட்டுக்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கான்ட்டு. அப்போ மெக்கினுமி சீக்கிரம் சென்ட்டுக்கு கால் பண்ணுன்னு சொல்ல கேசன் வந்து லெட்டருக்கு கேட்குற கால் பண்ணுறான். பட் சென்ட்டு ஃபோன் எடுக்கல. இவன் ஃபோன் எடுக்கலே, அவன் ஏதாவது ஏமாத்திருவணும்னு இவங்க பயப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணலான்ட்டு பார்த்தா சென்ட்டு அவனே கூப்பிட்றான். சாரி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், என்ன விஷயம்னு கேட்க கேசன் கேட்குறான் அந்த லெட்ரு பற்றின்ட்டு. அந்த லெட்ரு எனக்கு வேணும்னு சொல்ல அப்போ இவன் சொல்கிறான், நான் உன்கிட்ட சில விஷயம் சொல்லணும், நான் உன்னை நேரில் பார்த்து சொல்கிறேன். அந்த லெட்ரு வந்து என் வீட்டில் தான் இருக்குது, ஒரு 2 மணி நேரத்தில் உன்னை பார்த்து நான் சொல்கிறேங்கிற மாதிரி இப்போ சென்ட்டு சொல்லிடுறான். பட் இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு வேளை ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வர சொல்லிடலாமான்னு ரே சொல்ல மாற்ற விட மாட்டுறாங்க. இல்லை அப்படின்னா இந்த உலகத்துக்கே வந்து மூடான் மக்கள் பற்றி தெரிஞ்சிடும்ல, அது தெரியவே கூடாதுன்னு சொல்ல மெக்கின் சொல்கிறான், அப்போனா இவங்களை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தாலுமே எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே வரதானே போகுது, இப்போ என்ன தான் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்ல கடைசியில் இந்த விருப்பத்தை வந்து கேசன் கிட்ட தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் முக்கியமாக முடிவெடுக்க வேண்டியது கேசன் தானே. ஸோ கேசன் கிட்ட நீ என்ன முடிவு எடுக்கிறங்கிற மாதிரி கேட்க அவன் சொல்கிறான், அவங்க ஜெயிலுக்கு போகலனாலும் அவங்க பண்ணதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கணும்னு கேசன் கோமா சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சன் என்ன பண்ணுறான்னா கேசனோட அப்பா அங்கிள் இருப்பாங்கல்ல அந்த வீட்டுக்கு போகிறான். அப்போ மெய்டுக்கிட்டையும் சென்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான், இப்படி அவன் ஒரு முக்கியமான பொருள் எடுக்கணும் விட்டுருங்கிற மாதிரி. அதனால மெய்டுமே விட இவன் போய் கேமரா தேடிட்டு இருக்கான். நல்ல வேளை அவங்க அங்கிள் அங்கே வரல, அதுக்குள்ளே இவன் கேமராவை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறான். இவன் போனதுக்கப்புறம் கரெக்டாக கேசனா மற்றவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அப்போ மெய்டுமே யார் நீங்கள்லாம் கேட்க அவங்க அங்கிள் இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் இல்லை, இந்த மாதிரி தான் மெய்ட் சொல்கிறாங்க. பட் ரே என்ன பண்ணுறான்னா சரி ஓகே நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி உள்ளே உட்கார வைக்கிறாங்க. மெய்டுமே என்ன பண்ணுறீங்க ஏன் இப்படியெல்லாம் கேட்க ரே சொல்கிறான், நாங்கள் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அவ்வளோதான்ட்டு. அந்த அம்மா பேசவே இல்லை, இவனே சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்ருக்காங்க எல்லாரும். அதுக்கப்புறம் சென்ட்டோட அங்கிள் வர அவர் அப்படியே குண்டுகட்டாக தவானும் மெக்கிட்டு தூக்கிட்டு அவங்கள எங்கேயோ இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்ட் வந்து இப்போ சன் எடுத்துகிட்டு வந்தான்ல அந்த கேமராவில் இருக்க வீடியோ தான் பார்த்துட்ருக்கான். ரொம்பவே அதிர்ச்சி ஆக்குறான். பட் அது என்ன வீடியோ நம்மளுக்கு காட்டல. அப்போ தான் மெய்டு கூப்பிட்டு இப்படி அங்கிள் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல அவங்க வந்து ரேவ் மெக்கின் இருந்தாங்க. பட் ரே மெக்கின் கூட 3 பீப்புள் வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க, நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்ணலன்னு சொல்ல அப்போ வந்து சென்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு கேசன்டான்ட்டு. அவன் உடனே அவங்க அப்பா பார்க்குறான். இப்போ அவன் அந்த இடத்துக்கு போயாகணும்ல, அதனால் அவசர அவசரமாக கிளம்புறான். இப்போ அவங்க எங்கே வந்திருக்காங்கன்னா கேசனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, அதாவது கேசனோட அப்பா வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி சைடு எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா புதைச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு பக்கத்தில் போட இவர் அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஸோ இவங்க சொல்கிறாங்க, நீ கேசனோட அம்மாவை கொலை பண்ணி இப்படி புதைச்சிட்ட, எந்த ஆதாரம் இல்லாமல் எப்படி அம்மாவை பழி போடுறீங்கன்னு சொல்ல அப்போ மாதாவு தவான்னு சொல்கிறாங்க, நீ கொடுத்த லெட்டர் எங்கள் கிட்ட இருக்குன்ட்டு. அதை கேட்டோன்னே ஃபஸ்ட்டு இவன் அதிர்ச்சி ஆகிறான். பட் என்ன நடந்திருக்குன்னா சென்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருந்தால கேசன் கிட்ட, நான் இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து பார்த்துறேன்ட்டு. அப்போ வந்து இவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. வந்தப்போ சென்ட்டு பேசுகிறத ஒட்டி கேட்டுட்டு உடனே சென்ட்டோட வீட்டுக்கு போய் அந்த லெட்ரு எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களை பார்த்து வில்லத்தனமாக கேட்குறான், லெட்ரா என்ன லெட்ரு, அந்த மாதிரி ஒரு லெட்டருமே இல்லையேன்னு சொல்ல இவங்க எல்லாருக்கும் பேர் அதிர்ச்சி. ஆக்சுவலாக அந்த லெட்ரு எடுத்து இவங்க எரிச்சிட்டாங்க. அந்த டைமுக்கு இவங்க சென்ட்டோட வீட்டுக்கு போய் அந்த லெட்டர் எடுத்து எரிக்கும் போது கரெக்டாக அந்த டைமில் தான் கேசனு மற்றவங்கள்லாம் சென்ட்டோட வீட்டில் இருந்துருப்பாங்க. மெய்டு கூப்பிடும் போது இந்த அங்கிள் எடுத்துருக்க மாட்டாங்க ஃபோனை. ஸோ இப்போ இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அவங்க அம்மா அப்பா இதானதுக்கு இப்போ யாரையுமே தண்டிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சுல்ல. அவனுக்குன்னு நியாயம் வந்து கேசனுக்கு கிடைக்கல. அந்த சோகத்தில் கேசன் இருக்க அப்போ தவன் கோவம் வந்து நேராக அந்த அங்கிளை எட்டி உதச்சி அந்த மண்ணுக்குள்ளேயே தள்ளிடுறான். அங்கே போயிட்டு அவனை அடித்து உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்னு மாதிரி தாக்கிட்டு இருக்க
அப்போ வந்து மாத்தா எல்லாருமே தடுக்கிறாங்க, வேணாத்தவன் நில்லு நில்லுன்ட்டு. அது எப்படி நான் நிற்க முடியும், இங்கே பாருங்கள் கேசனோட நிலைமைக்கு இவன் தானே காரணம்னு சொல்லிட்டு அவன் தாக்க போக அப்போ அவன் பயத்தில் கத்திடுறான், இதெல்லாம் நான் பண்ணல, என்னோட அண்ணன் தான் பண்ணான் அப்படின்ட்டு. அதை கேட்டால் எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்க உடனே அப்படியே ஏறி மேலே வந்துடுறான். அப்பயும் வந்து தவணவனை தாக்க போக மற்றவங்க தான் தடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த அங்கிள் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் எங்கள் அண்ணன் தான் இது பண்ணது, அந்த சென்ட்டு மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருந்தது யார், எங்கள் அண்ணன் தானே, நான் அதை எங்கள் அண்ணனுக்கு மறைக்க ஹெல்ப் மட்டும்தான் பண்ணேன்னு சொல்ல கேசன் இதை கேட்டு அழுதுட்டு இருக்கான். அப்போ இவன் கேசனை பார்த்து, இங்கே பாரு, உனக்காக நானுமே கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுறேன், பட் எங்கள் அண்ணன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடச்சிருச்சு, ஆல்ரெடி அவன் முடியாமல் தானே இருக்கான், நீ அப்படியும் அவனுக்கு இன்னி தண்டனை கொடுக்கணும்னு பார்க்குறியான்னு சொல்ல அப்போ உன் பொய்யை நிறுத்துங்கிற மாதிரி ஒரு குரல். யாருன்னா சென்ட்டு தான். அவன் சென்ட் அங்கே வந்துட்டான், இனி என்னென்னலாம் போய் சொல்லி எல்லாரும் ஏமாத்தலாம் இருக்கான்னு சொல்ல இந்த அங்கிள் என்னமோ அவன் பெரிய நல்லவனாட தான் பேசுகிறான். அப்போ வந்து சென்ட்டு கிட்ட தான் அந்த வீடியோ கேமரா ஆதாரம் இருக்குல்ல, அதை போட்டு காட்டுறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அவங்க அப்பா சென்ட்டோட அப்பா இந்த நிலைமைக்கு வரக்கு முன்னாடியே இப்படி எல்லா உண்மையும் ஒரு வீடியோ ரெக்கார்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் அந்த சென்ட் மேலே ஆப்சஸ்டாக இருந்தது, முக்கியமாக சென்ட்டோட அங்கிள் தான். ஸோ அந்த புசபாவை வச்சு ரொம்பவே இது பண்ணியிருக்காங்க, அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. கடைசியில் அவங்க இறந்துட்டாங்க. ப்ரூக்குமே மாடியிலேருந்து தள்ளி விட்டது ஸோ சென்ட்டோட அங்கிள் தான்ட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆதாரத்தில் காட்டும்போது அப்போயுமே இந்த சென்ட்டோட அங்கிள் வந்து தான் ரொம்ப நல்லவனாட பேசுகிறாங்க. என்ன எங்கள் அண்ணனுக்கு வந்து அப்போயே வந்து புத்தி சுவாதனை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, அவர் சொல்கிறதெல்லாம் எப்படி உண்மை நீங்கள் நம்புவீங்கிற மாதிரி பேச அப்போ தான் சென்ட்டு சொல்கிறான், சரி அதை மட்டும் தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க, இன்னொன்று இருக்குன்ட்டு. என்னென்னா அன்றைக்கி புசாபா வந்து அவங்க அண்ணன் தாக்குற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அப்போ ஆக்சுவலாக புசாபா அவங்கள தள்ளி விட்டு வெளியே ஓடி வந்திருப்பாங்க. பட் சென்ட்டோட அங்கிள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போயுமே புசாபா விடாமல் அவங்க கழுத்தை இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் புசாபா இறந்துருப்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி அங்கே வச்சுருந்த ஒரு கேமரா ரெக்கார்டரில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்து இவங்க 2 பேரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அப்போ கூட சென்ட்டோட அங்கிள் அவங்ககிட்டருந்து எப்படி சென்ட் எடுக்கலான்னு தான் யோசிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்ட கேசன் பாவம் ரொம்ப அழறான். ஏன்னா அவங்க அப்பாவும் இவங்க தான் இது பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மாவோட நிலைமை இப்படி ஆகிறத அவன் வீடியோவில் வேற பார்த்துருக்கான். அதனால் கேசன் ரொம்ப அழுதுட்டு இருக்க அப்போ சென்ட்டோட அங்கிள் அவனை பிடிச்சி திட்டுறாங்க, ஏன்டா உன் ஃபேமிலி இந்த நிலைமை கொண்டு வர நீ இப்படியா பண்ணுவேங்கிற மாதிரி சொல்ல அப்போ சென்ட்டு பக்கத்தில் வந்து சொல்கிறான், அங்கிள் நான் அதை பண்ணி தான் ஆகணுன்ட்டு. பின்னாடி பார்த்தா போலீஸ் வருது. ஸோ போலீஸ்கிட்ட இவன் ஆதாரத்தெல்லாம் காட்டி மாட்டி விட்டுட்டான் போல். அதுக்கப்புறம் அவரை பிடிச்சிட்டு போக அப்படியே கேஸ் ஒன்று சென்ட்டும் எமோஷ்னலாக ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. ரே சொல்கிறான், உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது, நீ கரெக்டாக நீ செய்ய வேண்டியதாக செஞ்சுருக்கன்ட்டு சென்ட்டை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கேசனை பார்த்து சென்ட்டு பேச போகிறான், சாரி என்னோட அப்பாவாலையும் அங்கிளாலையும் தான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இவ்வளோ பெரிய அநீதி ஆயிருக்கு, என்னை நீ மன்னிக்க மாட்டேன்னு தெரியும், நீ தயவு செஞ்சு திரும்பி மூடானுக்கே போயிரு, இந்த உலகம் ரொம்ப குரூவலாக இருக்குது, உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு இந்த உலகம் ரொம்பவே மோசமானதாக தான் இருக்குது, உனக்கான ஆள் நான் இல்லை, உன்னை நான் டிசர்வ் பண்ணவே இல்லை, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் இதெல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே தான் சொல்கிறான். பட் அவன் எவ்வளோ எமோஷ்னலாக கேசனை எவ்வளோ காதலிச்சு சொல்கிறான்ட்டு அவன் கண்ணில் பார்த்தாலே தெரியுது. அப்படி ஒரு ஐ கான்டாக்ட் அப்புறம் சென்ட்டு நடந்து போக கேசனும் யோசிச்சுட்டு சென்ட்டுன்னு கூப்பிட்றான். அதுக்கப்புறம் சென்ட்டோட பக்கத்தில் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், தேங்க்ஸ்ன்னு. ஏன்னா கேசன் இவ்வளோ ஹர்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கூட மறுபடியும் லவ் பண்ணுறதெல்லாம் நடக்காதுல்ல. ஸோ அவங்க 2 பேரும் பிரியிறாங்க. அப்படியே 2 பேருக்கும் அந்த ஐ கான்டாக்டோட எமோஷ்னலாக பிரிய மனசே இல்லாமல் தான் பிரியிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ சென்ட்டு போய் அவங்க அப்பாவை பார்க்க அவங்க அப்பா கிட்ட இப்போ நடந்ததெல்லாம் சொல்லியாச்சு, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, போலீஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரெக்கவர் ஆக வரைக்கும் உங்களை கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவை சென்ட்டை பக்கத்தில் கூப்பிட்டு சாரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்னன்னாலும் சென்ட்டோட அப்பாவும் தானே தப்பு பண்ணியிருக்கிறது. பட் அவங்க வந்து இப்போ திருந்திட்டாங்க, சென்ட்டோட அங்கிள் இன்னும் திருந்தலை, அவ்வளோதான் வித்தியாசம். சென்ட்டுமே பரவாயில்ல நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே மூடானில் காட்டினாங்கன்னா அவங்க அம்மாவோட அஸ்தியை வந்து அப்படியே மூடான்லேயே புதைக்கிறாங்க. அது மேலே வந்து ஒரு செடியெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ கேசன் சொல்கிறான், அம்மா உங்களுக்காக சூரியன் முதல்ல உதிக்கிற இடத்துல உங்களோட செடியை வச்சுருக்கேன்ட்டு. அப்போ அவன் பேக்லேருந்து ஃபோன் விழுது. அப்போ மெக்கினுமே பார்த்துட்டு இது வந்து சிக்னல் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாதுன்னு மெக்கின் சொன்னான்ட்டு தவன் சொல்கிறான். ஆக்சுவலாக மெக்கின் கொடுத்துருப்பான்ல அந்த ஃபோனு தான். பட் மாற்ற அதை கேட்டுட்டு, ஓ அப்போனா இது இங்கே யூஸ் பண்ண முடியாதா அப்படின்ட்டு அவங்க ஃபஸ்ட்டு கேசனை தான் பார்க்குறாங்க. ஆமாம் நீ ஓகே இருப்பேன்ட்டு. ஏன்னா சென்ட்டு கூட இவன் இங்கேருந்து பேச முடியாதுன்னா இவன் என்ன நிலைமைக்கு ஆளாவான்னு மாத்தாக்கு தெரியுது. பட் கேசன் என்ன சொல்கிறான்னா, நான் ஓகேவாக தான் இருப்பேன், மூடானில் இருக்க மக்கள்லாம்
ஃப்ளவர்ஸ் ஆட்ட அவங்க என்றைக்குமே மலையில் தான் இருக்கணும், வேற எங்கேயும் அவங்களால வாழ முடியாதுன்னு அழுகையை கட்டுப்படுத்திட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மெக்கின் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு டைம் தெரியாதனமாக, அதாவது கேசனுக்கு தெரியாமல் அவனை ஃபோட்டோ எடுத்திருப்பான். அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்ருக்க அப்போ ரே வந்து கேட்குறான், என்ன உன் ஆளை மிஸ் பண்ணுறியான்ட்டு. பட் இவனும் இல்லை ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதுவும் அவங்க மக்கள் தான் சொல்லிட்டாங்கல்ல, நம்ம அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது, இது ஒரு சீக்ரெட்டாக தான் இருக்கணும்ன்ட்டு. முக்கியமாக சொல்லப்போனால் நான் அவனை மிஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட் அவன் க்யூட்டாக இருக்கான், அதுவும் இல்லாமல் சென்ட்டை வம்புக்குள்ள இருக்கணும் தான் அவனை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ ரே சொல்கிறான், பட் இனி அது உனக்கு தேவைப்படாதுல்ல, ஏன்னா சென்ட்டு நாள் பூரா லேபில் தான் கிடக்குறான்ட்டு. இப்போ ரே சொல்ல அப்படியே சென்ட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலாக சென்ட்டும் சன்னும் சேர்ந்து தான் ஏதோ புதுசாக சென்ட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சன் வந்து ஒரு 3 காம்பினேஷன்லாம் சொல்கிறான். ஒவ்வொன்றுமே ட்ரை பண்ணி பார்க்க ஒரு காம்பினேஷன் வந்து அழகாக அந்த கடலோட வார்ம் இருக்கும்ல, அந்தளவுக்கு நல்ல மிதமான இதில் இருக்குது. அடுத்து வேறு ட்ரை பண்ணேன், அப்படியே இந்த பார்க்கில் இருந்தால் ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியில் இன்னொரு காம்பினேஷன் அவன் ட்ரை பண்ணேன், சன் வேணாங்கிறான். பட் சென்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணும்போது கடைசியில் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அந்த 3வது காம்பினேஷன் ட்ரை பண்ணும்போது. ஸோ அவன் அப்படியே தேடி பார்க்குறான் என்ன ஆட் பண்ணலான்ட்டு. அதில் பியானின்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்தோன்னே சென்ட் யோசிக்கிறான். ஆக்சுவலாக ஒரு டைம் கேசன் கூட பேசும்போது அவன் சொல்லியிருப்பான், மூடானுன்னா பியானின் தான் அர்த்தம், அதோட மீன்ஸ் வந்து மரியாதை, இன்னசென்ட்டான லவ், அந்த மாதிரி மீனிங்கில் இருக்குன்னு சொல்ல இப்போ வந்து அதை தான் இந்த சென்ட்டு கூட கலக்கிறான். அதை அப்புறம் முகந்து பார்க்க அப்படியே மெய் மருந்து போகிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த சென்ட்டு. அதுக்கப்புறம் அதை லான்ச் பண்ணிட்டான் போல். அந்த சென்ட்டுக்கு கேசன்னே பேர் வச்சுருக்கான். ஸோ அதை பற்றி இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல, அதில் எல்லாருக்கும் தேங்க்யூலாம் சொல்லிவிட்டு இவன்கிட்ட இன்ஸ்பிரேஷன் கேட்குறாங்க, இந்த சென்ட்டை நீங்கள் எதை வச்சு தயாரிச்சிங்கிற மாதிரி. அப்போ சென்ட்டு சொல்கிறான், இந்த சென்ட்டோட பேர் கேசான். இதை நான் ஏன் வச்சேன்னா, நான் இந்த சென்ட் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து தொடுற ஒரு பொருளாக மட்டும் இருக்காமல் இந்த சென்ட் வந்து நம்ம ஸ்கின்னையும் தாண்டி போய் அதுக்குள்ளே இருக்க ஆழமான மெமரிஸ், நம்ம ரொம்ப அன்பு வச்சுருக்க மெமரிஸ், அந்த மெமரிஸோட கனெக்ட் ஆகணும். நம்ம இதையும் என்னென்னைக்கும் சுமந்துட்டுருக்க ரொம்ப கஷ்டமே படாமல் அழகான நினைவுகளாக சுமந்துட்டுருக்க அந்த மெமரிஸை என்றைக்குமே போற்று இருக்க மாதிரி தான் இந்த சென்ட்டை உருவாக்கியிருக்கோன்ட்டு இவன் ரொம்ப எமோஷ்னலாக கேசனை நினச்சதான் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வந்தானா அப்படியே மூளைக்கு கேசனோட மெமரிஸ் தான். ஒவ்வொரு டைம் அவன் அடுப்பு யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணியிருப்பான், ப்ரெட்டெல்லாம் கருகி இருக்கும். அதுக்கப்புறம் கேசன் வந்து இவன் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருப்பான்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மெமரிஸும். ஃபஸ்ட் டைம் கேசன் சாப்பிடும்போது கூட ஸ்பூன் இல்லாமல் சாப்பிட்ருப்பான்ல, ஸோ இவன் டேபிளில் சாப்பிட உட்காரும் போதும் கேசனை பற்றி தான் ஞாபகம் வருது. ஒரு கட்டத்தில் கட்டுப்படுத்தாமல் அவன் தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறான். இன்னொரு பக்கம் கேசனுமே சென்ட்டை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே கம்பெனியில் காட்டுறாங்கன்னா, குசுமா கம்பெனி இப்போ மெக்கின் கம்பெனியோட ஒரு டீலாட்ட போட்டிருக்காங்க. அப்போ ஹேண்ட்ஷேக் பண்ணுவாங்கள்ல, அப்போ மெக்கின் பார்க்குறான், ஆமாம் உன் கையிலலாம் என்ன காயுன்ட்டு. பட் இவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல அப்போ மெக்கினும் பெருசாக எதுவும் கேட்டுக்கல, விட்டுடுறான். அதுக்கப்புறம் மெக்கின் வீட்டுக்கு வர அவனுக்கு சர்ப்ரைஸாக ரே வந்து ஹாப்பி பர்த்டே பாடிட்டு இருக்கான். ஸோ இவன் இப்படி சர்ப்ரைஸ் பண்ண நீ வந்து எதாவது வேண்டிக்கோன்னு சொல்கிறான். அப்போ அவனுமே கேண்டில் ஊதிட்டு அவன் வேண்டிக்கிறான். அதோட அவன் ஆசை என்னன்னு சொல்கிறான்னா, நம்ம உண்மையான கப்பலாக மாறலாமா, என்ன ஓகேவான்னு கேட்க அப்போ ரேவுமே சிரிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். இவங்க 2 பேருக்குள்ளே ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து ரேவும் மெக்கினும் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ சென்ட் வந்து அவனோட வீட்டுக்கு வரான். அப்போ வந்து அந்த தோட்டத்து வேலையெல்லாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஷூவை கழட்டி வச்சுட்டு தான் வரான். அவன் வீட்டுக்குள்ளே வரும்போதே பயங்கரமாக காய்ச்சல் அடிக்குது. இதில் அவன் கை கால்லாம் ரொம்பவே காயமாக இருக்குது. அவன் ஏதோ மண் வெட்டி வச்சு தோட்டத்தில் நிறைய வெட்டுற மாதிரி காட்டுறாங்க. பட் இது என்னன்னு இன்னும் நம்மளுக்கு தெளிவாக காட்டல. பட் சென்ட் ரொம்பவே டயர்டாயிட்டான். அப்படியே ரொம்ப டயர்டாக தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கான். ஒரு கட்டத்தில் ஆஃபீஸில் கூட அவன் சன்னை பார்க்க வரான், திடீர்னு மயங்கிடுறான். சன்னை அவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்ருக்க இப்போ மூடானில் காட்டினாங்கன்னா தவன் வேகமாக ஓடி வந்து சொல்கிறான், இவன் கேசான் கட்ட உனக்காக மெக்கின் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலாக தவன் வந்து மார்க்கெட் போகும்போது மெக்கினை பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த கேசான் கிட்ட வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் மெக்கினும் கேசனும் அந்த எல்லையாட்டம் இருக்கும்ல மலை ஏறுற இடம், அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா அவன் இன்னைக்கு காணோன்ட்டு. அதுக்கப்புறம் தவனே வந்து கேசனை கூட்டிகிட்டு வரான். அப்போ கேசன் அங்கே வந்ததுக்கப்புறமும் அவன் கண் எதையோ தேடுது. அதை பார்த்தோன்னே ரே கண்டுபிடிச்சிட்றான். ரொம்ப தேடாத, அவன் இங்கே இல்லைன்ட்டு. அதை கேட்டும்போது இவனுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருக்குது, ரொம்ப சோகமாகறான். அப்போ வந்து ரே ஒரு இதை எடுத்து கொடுக்குறான். என்னென்னா, சென்ட் வந்து உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணான், அதுக்கு அடையாளமாக ஒரு சென்ட் டெவலப் பண்ணியிருந்தான், அதை உனக்கு கொடுக்க சொன்னான்னு சொல்லி கொடுக்க
அதுக்கப்புறம் கேசவனும் அது ஓரமாக உட்காந்து அதை முகர்ந்து பார்க்குறான். அதை முகர்ந்ததுமே அவனுமே மேமறந்து போயிட்டான். என்னன்னா அதில் எப்படின்னா இவங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாங்கல்ல, அந்த மெமரிஸ்லேருந்து எல்லா மெமரிஸையும் நினைவு கூர்ற மாதிரி அந்த சென்ட்டோட வாசனை இருக்குது. அதோட இது ஜஸ்ட் ஹாப்பியாக மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்ட் ஃபீலிங் கொடுக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே போக போக இவன் சென்ட்டை மிஸ்ஸே பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே ஆனந்த கண்ணீரில் அழுதுட்டுருக்க அவன் நெஞ்சு கட்ட அந்த சென்ட்டை வச்சு அவன் அழுதுட்டே அந்த வாசனை முகந்து பார்த்துட்ருக்கான். அந்த அளவுக்கு அது நல்லா இருக்கு. அப்போ ரேவமிக்கனும் பேசுகிறாங்க. இவன் இப்படி அழுதுட்டு இருக்கதை பார்த்து சென்ட்டு மட்டும் கேசனை லவ் பண்ணல போல, கேசனுமே சென்ட்டை ரொம்பவே லவ் பண்ணுறான்னு சொல்ல அதை பார்த்துட்டு தவணை போய் சென்ட்டை திட்டுவான்ல, ஸோ அதே மாதிரி தான் கேட்குறான். ஆமாம் அவன் ஏன் வரலன்ட்டு. அப்போ இவங்களுமே அவன் வரக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை, அவனால் வர முடியலங்கிற மாதிரி எமோஷ்னலாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே கேசன் வந்து கேட்குறான் சென்ட் எங்கே இருக்கான்ட்டு. இப்போ அப்படியே ஒரு பெரிய தோட்டமாட்டம் இருக்குது அழகான பூக்களோட. அதுக்குள்ளே கேசன் நடந்து போகிறான். பார்த்தா ஒரு இடத்துல சூரியகாந்தி பூக்களுக்கு நடுவில் சென்ட் இருக்கான். அவன் அப்படியே அதை ரசித்து பார்த்துட்ருக்க நிறையா பட்டாம்பூச்சிகள் அந்த வழியாக போதா. இவனும் என்னென்னு நடந்து வர அப்போ பட்டாம்பூச்சிகள் சூழ கேசன் அப்படியே நடந்து வரான். அப்படியே அவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போக கேசன் வந்து சிரிக்கிறான். அவனை பார்த்தோன்னா சென்ட் அவன் பக்கத்தில் வந்து அவன் கண்ணத்தை தொட்டு பார்க்குறான். இது உண்மைதானா இல்லை நான் தான் கனவு காண்டேனான்ட்டு. பட் கேசன் சென்ட்டோட கண்ணத்தை தொட்டுட்டு இப்போ தெரியுதா இது உண்மைதான்ட்டு சொல்ல இவனால் நம்பவே முடியல. இப்படி ஒன்று நடக்கும்னு அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான், கேசன் தாங்கிட்ட திரும்பி வருவான்ட்டு. அப்போ கேசனுமே உன்னோட பெர்ஃப்யூம் தான் என்ன இந்த இடத்துக்கு வர வச்சதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சென்ட்டுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். அப்படியே கேசனை ஹக் பண்ணி அதுக்கப்புறம் அவனை தூக்கி சுற்றி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை அப்படியே கை பிடிச்சி அந்த தோட்டத்துக்குள்ளேயே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ சென்ட்டு சொல்கிறான் ஆக்சுவலாக அவன் கேசனை மிஸ் பண்ணுறனால தான் இந்த லேண்டு வாங்கியிருக்கான். அவன் எப்போல்லாம் கேசனை மிஸ் பண்ணுறானோ அப்போல்லாம் இங்கே ரொம்ப செடிகள் நட்டு வச்சுட்டே இருந்திருக்கான். ஸோ என்னென்னைக்குமே இந்த செடிகள் நான் நட்டுட்டே இருப்பேன்னு சொல்ல அப்போ கேசன் சொல்கிறான் இல்லையே அதுக்கு தேவை இருக்காதுன்ட்டு. ஏன்னு கேட்டால் நம்ம 2 பேரும் ஒன்றா தானே இருக்க போகிறோம், அப்புறம் எப்படி நீ என்னை மிஸ் பண்ணுவேன்னு கேட்க சென்ட்டு பார்க்குறான் உண்மையாக சொல்கிறேன்ட்டு. அப்போ கேசனுமே ஆமான்னு சொல்ல சென்ட்டுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவன் ஐ லவ் யூன்னு சொல்கிறான். அப்போ கேசனுமே ஏதோ சொல்ல வர சென்ட்டு தடுத்துட்றான். வேணாம் நீ சொல்லாத, உன்னோட வாசனையே அது சொல்லுதுன்ட்டு. எனக்கு கேசன் கட்டிலேருந்து அந்த வாசனை வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நீயும் என்னை லவ் பண்ணுறதானேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சிரித்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறம் சென்ட்டும் கேசனும் கிஸ் பண்ண இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ட்ராமா, ரொம்பவே யூனிக்கான ப்ளாட்டில் நல்லா எடுத்திருப்பாங்க இந்த ட்ராமாவை. ஆக்சுவலாக கடைசியில் ரேவமிக்கின் கிட்ட சென்ட்டுங்கன்னு கேட்கும்போது அவங்க 2 பேரும் கொஞ்சம் எமோஷ்னலாக பார்த்துருப்பாங்களா, அவங்க கண்ணில் வந்து தன் கண்ணீர் இருக்கும். அதை பார்த்தோன்னா நான் பயந்துட்டேன், என்னடா அது இவங்க நம்மளை கடைசியில் அள வச்சுருவாங்க போல், சென்ட்டுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை கடைசியில் ஹாப்பி எண்டிங்காக வந்துச்சு. இன்னொன்று நான் சொல்லணுன்னா எனக்கு ரேமிக்கின் பேர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அவங்க 2 பேர் நான்லாம் ஒன்றை லவ் பண்ணலங்கிற மாதிரி தான், ஜஸ்ட்டு டீலுக்காக ஒன்றா இருக்க மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ளேயுமே ஒரு கெமிஸ்ட்ரி இருந்திருக்கும். என்னென்னா டாம் அண்ட் ஜெரியாட்ட தான் எப்பயுமே பேசிப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும், டே ஏன்டா இப்படி பண்ணங்கிற மாதிரி. அது அந்த பேரோட கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ ரேவமிக்கினும் சேரணும்னு நான் எதிர்பார்த்தேன். கடைசியில் அவங்களோட ப்ரொப்போசலும் நடந்துருச்சா. அவங்க வில்லனாட்ட நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஸோ அவங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். இன்னொன்று வந்து இந்த ட்ராமா ஸ்டார்டிங்கில் நான் பார்க்கும்போது நான் இன்னொன்று என்ன நினச்சேன்னா, ஒரு வேளை தவனும் சன்னும் அவங்க 2 பேர் பேரும்னு நினச்சேன். பட் அவங்க 2 பேரும் பேசிக்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டார்டிங்கில் இந்த ட்ராமா பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் அப்படி தான் நினச்சேன், தவனும் சன்னும் லவ் பண்ணுவாங்கன்ட்டு. பட் அது நடக்கலை. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரும் எனக்கு இண்டிவிஜுவலாக ரொம்பவே பிடிக்கும். அதுவும் தவன் வந்து கேசனை எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவான், அவன் மேலே எவ்வளோ அன்பாக இருப்பான். ஆக்சுவலாக நான் ஒரு கட்டத்தில் தவன் கேசனை லவ் பண்ணுறானே நினச்சேன். பட் அப்படி இல்லை போல், அவன் சும்மா விளையாட்டுக்கு தான் கேசன் கட்ட அந்த ப்ரேஸ்லெட்லாம் கொடுத்துருக்கான். ஓவராலாக சொல்லப்போனால் எனக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருமே ரொம்ப பிடிக்கும். ரே, மெக்கின், சென்ட், கேசன், தவன், சன் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மாதாவுமே அவங்க ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ராமா பற்றி உங்கள் தாட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ போட்டுட்ருக்கேன் மற்ற ட்ராமாஸ்க்கும். இந்த சேனலில் பாஸ்நால் ட்ராமா போட்டுட்ருக்கேன், அதுக்கப்புறம் டேனியூ ட்ராமா போட்டுட்ருக்கேன். இன்னொரு சேனல் டாக்கிகள் சங்கவியில் புதுசாக வந்த ஒரு ட்ராமா போட்டுட்ருக்கேன். அந்த ட்ராமாவுக்கு உங்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டு தாங்க. ஸோ அடுத்தடுத்து நல்ல வாய்ஸ் ஓவர் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.